ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இது வந்து சண்டே இன்றைக்கி எடுத்த வீடியோ. இன்றைக்கி சண்டே நம்ம வீட்டில் மதியம் என்ன சாப்பாடு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் கடைக்கு போனோம். அங்கே போய் பார்த்தா எங்களுக்கு மீன் ஒன்றும் பிடிக்கவே இல்லை, சரியில்லை. மீன் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவும் இல்லை, கொஞ்சம் பழைய மீன் மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு, எங்களுக்கு பிடிக்கல. அதோட நாங்கள் வந்துட்டோம் சிக்கன் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. சிக்கன் தானே, நம்ம எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், மதியம் சமைக்கல வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதோட நாங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு மதியம் வந்து சமைக்கிறதுக்கு நான் ஆரம்பிச்சிட்டேன். அவங்க வந்துட்டு சிக்கன் வாங்க போயிட்டாங்க. நான் வந்து ஒலை வச்சு அரிசி போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சிக்கன் வாங்க போகும்போதே நான் சொல்லிவிட்டேன். என்ன சொல்லிவிட்டேன்? தேங்காய், கரம் மசாலா, சிக்கன் மசாலா இதெல்லாம் வந்துட்டு தேவையான பொருள், கறி மசாலா பட்டை இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. இந்தக்கும் முட்டைக்கும் தேங்காவே வாங்காமல் வந்துவிட்டு, தேங்காய் இல்லாமல் குழம்பு வை, தேங்காய் கடையில் தேங்காவே இல்லை அப்படின்னுச்சு. தேங்காய் இல்லாமல் குழம்பு வைக்க முடியாது, தேங்காய் இருந்தால் தான் குழம்பு வைப்பேன் அப்படின்னு. அப்புறம் முடங்கிக்கிட்டே போச்சு. என்னது அப்படின்னு கேட்டேன்னா, ஒன்றும் இல்லை தேங்காய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் அவங்கள தேங்காய் வாங்க மறுபடியும் கடைக்கு ஓட அப்படின்னு அனுப்பிவிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து சிக்கன் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சிக்கன் எப்போயுமே மஞ்சத்தூள் போட்டு தான் நான் வாஷ் பண்ணுவேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெசரிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்குவேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்துட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேன். அப்புறம் விஜய் வந்து தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அவங்கள வந்து தேங்காய் வாங்கிட்டு வந்த கையோட தேங்காய் உடச்சி கொடுத்துருங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்லாம் எனக்கு வந்துட்டு விஜய் பண்ணுவாங்க. என் புருஷன் தேங்காய் உடைக்க, நான் தேங்காய் அரைக்க, குழம்பு கொதிக்க, இந்த மாதிரி வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை போய்கிட்டு இருக்கோம். அப்புறம் தேங்காய் உடைக்கிறது தான் என் புருஷனோட வேலை, தேங்காயில் இருக்க தண்ணியை குடிக்கிறது என்னோடய வேலை. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நடக்குமா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க, நான் தேங்காய் எடுத்து கட் பண்ணி கொடுத்துறேன், நீ மற்ற வேலையை பாரு அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் சிக்கன் 65 பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சிக்கன் 65 மசாலா, அதுக்கப்புறம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ வாங்க குழம்பு வச்சிடலாம். எனக்கு என்னன்னே தெரியல, ஒரு மாதிரியாகவே இருக்குது. இந்த வீடியோ வந்து நான் எடிட் பண்ண அதுலேருந்து காலையில் ஆரம்பித்து இப்போ மணி வந்துட்டு 1:45 ஆயிடுச்சு. காலையில் 9:15 ஆரம்பித்து எடிட் பண்ணிட்டேன். ஆனால் 11:45 வந்துட்டு நான் இவ்வளோ நேரம் வந்து ரெக்கார்டு பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து சுத்தமாக ரெக்கார்டு செட்டே ஆக மாட்டேங்குது. ஒன்று கதப்புன்னு வருது, அப்படி இல்லைன்னா ரெக்கார்டு கரெக்டாக வருது, எதை எப்படியாவது டெலீட் பட்டனில் கை போயிட்டு டச் ஆகி டெலிட் ஆகி போயிடுது. இப்படி தான் போயிட்டுருக்கு, ஒரே ரோதனையாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்காக போடுறேன். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் எப்படி வைப்பேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சட்டியை காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சொம்பு, கறி மசாலா பட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு வதக்கிட்டு, தக்காளி சேர்த்து அதுக்கப்புறம் வதக்கிட்டு, இது கூட வந்துட்டு ஒரு கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய் பெருசாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு, அது கூட வந்து கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்து சேர்த்து நல்லா வதக்கிட்டு, கத்திரிக்காய் சேர்த்து வைக்கும்போது சிக்கன் குழம்பு நல்லா தான் இருக்கும், கத்திரிக்காய் கம்மியாக சேர்க்கணும். அப்புறம் இன்னொரு அடுப்பு ஃப்ரீயாக தானே இருந்துச்சு, அதனால் வந்துட்டு அதில் சட்டியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். அது வந்து சூடாகிட்டு இருக்கட்டும் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து இந்த சிக்கன் குழம்புக்கு வந்து குழம்பு மசாலா தூள், கரம் மசாலா தூள் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நான் கரம் மசாலா தூள் வாங்கிட்டு வரச்சேன்னா அவர் மட்டன் மசாலா வாங்கிட்டு வந்துட்டார். நான் அப்பையும் பார்க்கல, 2 கவர் கூட கலரும் வந்துட்டு க்ரீன் கலரில் தான் இருக்கும். கரம் மசாலாவுக்கும் க்ரீன் கலரில் தான் இருக்கும், மட்டன் மசாலாவுக்கும் க்ரீன் கலரில் தான் இருக்கும். நான் கரம் மசாலா நினச்சி சேர்த்தா கரம் மசாலா ஃப்ளேவரே தெரியல. என்னடா கரம் மசாலா ஃப்ளேவரே தெரியல, பேப்பரை பார்க்குறேன் அது மட்டன் மசாலாவாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும், பேப்பரை வேறு நம்ம கவரை கட் பண்ணி நம்ம மசாலா பாதி குழம்புல சேர்த்தாச்சு. நீ கடையில் போய் கொடுத்தா கடைக்காரன் வாங்குவானா அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு எப்படி சொல்கிறது, சிக்கன் குழம்புல மட்டன் மசாலா போட்டு இன்றைக்கி நான் வந்து சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன். மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா ஒரு கலக்கி தட்டு போட்டு மூடி வச்சா குழம்பு வந்து அந்த பக்கம் கொதிக்கட்டும். அந்த பக்கம் எடுத்துகிட்டேன், ஏன்னா நல்லா சூடாகிடுச்சு, ரொம்ப நேரம் சூடாக்க வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் பேஜ் வந்து போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் குழம்பு நான் வைக்கும்போதே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கல, ஏன்னா ஸ்டோரெல்லாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி வச்சுருக்க மாட்டேன், ஏன்னா ஃப்ரிட்ஜ் இல்லை. அதனால் வந்து கொஞ்சமாக அரைச்சாலும் மிக்சியில் வந்துட்டு அரையாது. அதுக்காக நான் ஒரு டெக்னிக் வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சோண்டு கசகசா. குழம்பு நல்லா கொதிக்கணும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணோம்னா சூப்பரான சிக்கன் குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடும். அவ்வளவுதான், சமைச்சு முடிச்சுட்டேன். சரி விஜய் என்ன பண்ணுறாங்கன்ட்டு விஜய்க்கே தெரியாமல் வீடியோ எடுக்கலான்ட்டு போய் பார்த்தா ஹாயாக கட்டில் படுத்துக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு செல்லாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக வந்து சமையல் முடிஞ்சு. இதான் வந்து எங்கள் வீட்டில் வந்து சண்டே சமையல் சாப்பாடு. அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு, கத்திரிக்காய் போட்டு வச்சா சிக்கன் குழம்பு எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஆனால் எங்களுக்கு சாப்பிட டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் சிக்கன் 65 தயிர், இதான் வந்து எங்களோட சண்டே லஞ்சு. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.